உங்களை சுத்தி எல்லாமே பொருள்கள் தான். மனிதனோ, மாடோ, மரமோ, பொண்ணோ, மண்ணோ, போனோ எல்லாமே பொருள் தான். கண்ணால ஒரு பொருளை பாக்குறீங்க, இல்ல காதால சத்தத்தை கேட்கறீங்க, சத்தமும் பொருள் தான். இந்த 5 புலன்களால வெளி உலகத்து கூட தொடர்பு வச்சுக்கிறீங்க. அது எல்லாமே பொருள் தான். இது முதல் ஸ்டெப். அடுத்தது மனம். மனம் தான் சொல்லுது, மனம் தான் ஆர்டர் கொடுக்குது புலன்களுக்கு. 2வது ஸ்டெப். அடுத்தது இன்டெலக்ட், அறிவு. புத்தி சொல்லுது மனதுக்கு, இது சரியா தப்பா, இதை பண்ணலாமா வேணாமா, இது நல்லதா கெட்டதா, உனக்கு தேவையா தேவையில்லைன்னு புத்தி சொல்லுது. இது 3வது ஸ்டெப். அடுத்தது ஈகோ. ஈகோல இருந்து தான் உருவாகுது புத்தி, மனம், புலன்கள். புலன்கள் மூலமா வெளி உலகத்து கூட தொடர்பு, பொருள்கள். ஈகோ என்பது ஐடென்டிட்டி, நான் என்ற உணர்வு, கர்வம். ஈகோ என்பது 4வது ஸ்டெப் பேக். உங்க அறிவை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு செயலையும் ஈடுபடும் போது உங்க ஈகோ எப்படி அனுபவிக்குது, என்ன அனுபவம் நடக்குது ஈகோக்குன்னு கூர்மையா கவனிக்கிறீங்க. அப்படி கவனித்து கொண்டே இருக்கும் போது இந்த ஈகோவும் ஒரு அனுபவம் தான். அது எங்கேயோ நடக்குதே, அதுக்கும் தாண்டி ஒண்ணு இருக்கு, அது என்னதுன்னு பார்க்கும்போது வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் தான் ஆத்மா. அந்த வெளிச்சத்தை பார்க்க பார்க்க பேரொளி இருக்கும், அதுதான் பரமாத்மா. அதுக்கப்புறம் என்ன? யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கிருந்து அருளுவது நீயோ.